ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன செய்யலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் ரெசிபி ஒன்று தான் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு நான் இந்த மாதிரி டாப் ரேமன் நூடுல்ஸ் மசாலா மிக்ஸ் உள்ள நூடுல்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதில் இருக்க கொஞ்சம் தண்ணியில் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு நம்ம அந்த நூடுல்ஸை அவிச்சு எடுத்துக்க போகிறோம். அவிக்கும்போது நூடுல்ஸ் ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்து வடிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். சண்டேஸ்னாலே கூடுதலாக பிள்ளைங்க நூடுல்ஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க, கேட்பாங்க. ஒவ்வொரு சண்டேயும் நான் செய்ய மாட்டேன். மந்த்துக்கு ஒரு தரம் தான் நூடுல்ஸ் செய்வேன். என்னென்னா அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லோம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் நூடுல்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ நூடுல்ஸை வேக வச்சுட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை 2 ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்லையே நம்ம முட்டையை ஊற்றிக்கணும். அப்போ தான் இந்த நூடுல்ஸ் அந்த முட்டை நல்லா சாந்து வரும். இப்போ இது கூட இந்த மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோடையே இந்த மசாலாவை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. நல்ல கலரும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு இதையும் நம்ம நல்லா வேக வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம். அது வடிக்கையில் உப்பு குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதில் உப்பையும் போட்டுட்டு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எக்கில் இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேரும்போது நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதுக்கு பிறகு பெரிய வெங்காயம் நான் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டதுக்கு பிறகு நம்ம தேவையான மரக்கறி, அதாவது வெஜிடபிள்ஸ் என்னென்ன உங்களுக்கு தேவையோ, நான் கேரட் கொஞ்சம் எடுத்திருந்தேன், கேப்சிகம் எடுத்திருந்தேன், பீன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். க்ரீன் பீஸ் அவிச்சிருக்க க்ரீன் பீஸும் நம்ம வாங்கி அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிழங்கு கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தேன். கிழங்கையும் நம்ம இதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ், முக்கியமாக கேரட், பீன்ஸ், கேப்சிகம் அதெல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஊற்றிக்குங்க. முட்டைகோஸ் இருந்தால் அதுவும் கூட நீங்கள் வெட்டி சேர்த்துக்கலாம். உப்பையும் ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நூடுல்ஸ் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்குமே இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் கேப்சிகமாக லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா முதல்லே சேர்த்துருந்தா கலர் கொஞ்சம் போயிடும். அதனால் லாஸ்ட்டாக கேப்சிகமை சேர்த்து இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கொஞ்சம் மூடி போட்டு லைட்டாக வேக வச்சுக்குவோம். அப்போ அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள தண்ணியே போதும். அதிலே இந்த ஆவியில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கிற நேரம் நூடுல்ஸையும் நான் வடித்து ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கக்குள்ளே நம்ம நூடுல்ஸை சேர்த்துக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் இருந்தால் தான் நூடுல்ஸில் அந்த தண்ணியெல்லாம் ஒட்டி வரும்போது நல்லா அந்த கிரேவி கொஞ்சம் நூடுல்ஸில் ஒட்டி இருந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த மாதிரி உதிரியாக நூடுல்ஸ் இருக்கையிலே வடிச்சிருங்க. கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்து வடிக்கும் பொழுது இது குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சிலருக்கு ஒன்றோட ஒட்டாத மாதிரி இருக்க விரும்புவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸை செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சண்டேஸ் மார்னிங்கில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஒரு அவசரத்துக்கு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எக்குக்கு பதில் நீங்கள் சிக்கன் போட்டு கூட செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நூடுல்ஸ் என்ன மாதிரியான டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நூடுல்ஸ் நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா குத்தி எடுத்தோம்னா நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அவசரத்துக்கு இது செய்யலாம். வீட்டில் நூடுல்ஸ் அவசரத்துக்கு நம்ம செய்யலாம். செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நூடுல்ஸ் ரெடி. தேங்க்யூ.